ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூபபீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். 2 நாளாகமம் 26:16. இந்த 26ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்கள் அமர்ந்து படித்து பாருங்கள். உசியா ராஜாவாகிற போது அவருக்கு வயது 16, 52 வருஷம் அரசாண்டார். இந்த 52 வருஷ காலத்திலே அவன் பாருங்க, கர்த்தருடைய பார்வைக்கு தன்னுடைய தகப்பனைப் போல செம்மையானதை செய்கிறான். தரிசனங்களில் புத்திமானாக இருக்கிறான். தேவனை தேட மனது இணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். அவன் புறப்பட்டு போய் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி காத்தின் அலங்கத்தையும் எப்னேயின் அலங்கத்தையும் அஸ்தோத்தின் அலங்கத்தையும் இடித்து போட்டு அஸ்தோத் நாட்டிலும் பெலிஸ்தருக்குள்ளும் பட்டணங்களை கட்டினானாம். பாருங்கள், அது ஃபுல்லாக நீங்கள் படித்து பாருங்கள். கர்த்தர் அவனை எவ்வளவாக ஆசீர்வதித்தான்னு சொல்லி பார்க்கலாம். இவர்கள் கையின் கீழ் சத்துருக்களுக்கு விரோதமாக ராஜாவுக்கு துணை நிற்க பராக்கிரமத்தோடே யுத்தம் பண்ணுகிற 3,07,500 பேரான சேனை அவருக்கு இருந்தது. உசியாவுக்கு யுத்த வீரரின் சேனை இருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். பராக்கிரமசாலி ஆனவர்கள் இவருடைய சேனையில் இருந்தார்கள். ஆடு மாடுகள், பலவிதமான திரட்சிகள், வேளாண்மை பிரியனமே. அதனால் எல்லாமே தோட்டத்திலேருந்து, திராட்சை தோட்டத்திலேருந்து எல்லாமே அவனுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது. கோபுரங்களை கட்டுறான், அதையும் இதையும் கட்டி அவன் நல்லா பலப்படுறான். இந்த சேனைகளுக்குள்ளவருக்கெல்லாம் உசியா கேடங்களையும் ஈட்டிகளையும் தலைச்சீராக்களையும் மார்க்கவசங்களையும் வில்லுகளையும் கல்லெறிகிற கவன்களையும் ஆயத்தப்படுத்தினான். கோபுரங்கள் மேலும் கோடிகள் மேலும் நின்று அம்புகளையும் பெரிய கற்களையும் பிரயோகிக்கிறதுக்கு நிபுணரான தொழிலாளிகள் கற்பித்த எந்திரங்களையும் அவன் எருசலேமில் உண்டாக்கினான். அப்படியே அவன் கீர்த்தி வெகு தூரம் பரவிட்டு அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாக அவனுக்கு அனுகூலமாயிற்று. கர்த்தர் அவனோட கூட இருந்தா. ஏன்னா அவன் கர்த்தருக்கு பிரியமானதை செய்தான். ஆனால் என்ன நடந்தது பாருங்க, 16ஆம் வசனம். அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு வர வச்சுட்டான். மேட்டிமையாகி அவனுடைய மனம் மேட்டிமையாயிடுச்சு. தனக்கு கேடு உண்டாக்குறதுக்கு அவன் பலப்பட்ட போது அவனுடைய மனம் மேட்டிமையாயிடுச்சு. அதனால் கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்தான். எவ்வளவு துணிகரம் பாருங்கள். கர்த்தருடைய ஆலயத்தின் பீடத்தில், தூப பீடத்தில் தூபம் காட்ட உள்ளே பிரவேசிக்கிறான். எல்லா மேன்மையும் கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் இவன் உள்ள மேட்டிமையாகி அவன் என்ன செய்கிறான்னா, தூபம் காட்ட போகிறான். ஆசாரிகள் செய்யக்கூடிய வேலையை, பரிசுத்தமான அந்த வேலையை இவன் போய் அதை செய்கிறதுக்கு துணிகிறான். அப்போ ஆசாரியனாகிய அசரியாவும் அவனோட கூட கர்த்தரின் ஆசாரியனான பராக்கிரமசாலிகளாக 80 பேரும் அவன் பிறகே பிரவேசித்து அவன்கிட்ட சொல்கிறான், உசியாவே, நீ கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது உமக்கு அடுத்ததல்ல. தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரனாகிய ஆசாரியருக்கே அடுக்கும். நீ பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு போய் தயவு செஞ்சு நீ வெளியில் போயிரு. மீறுதல் செய்தீர். இது தேவனாகிய கர்த்தராலே உமக்கு மேன்மையாக லபியாது. உனக்கு இது மேன்மையாக கிடையாது. உன்னை தாழ்த்திவிடும். நீ வெளியில் வானோன்னு உசியா கோபம் கொண்டான். அவன் தூப கலசத்தை தன் கையிலே பிடித்து கொண்டு ஆசாரியரோட கோபமாய் பேசுகிற போது, 10ஆம் வசனம் பாருங்க, கர்த்தருடைய ஆலயத்தில் எல்லாரும் பார்க்கிறபடி அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றியது. உடனே பிரதான ஆசாரியர்கள் எல்லாரும் அதை பார்க்குறாங்க. அவன் நெற்றியிலே குஷ்டரோகம் பிடித்தவன் என்று கண்டு அங்கே இருக்கக்கூடாது, ரொம்ப அசுத்தம், அங்கே நிற்கவே கூடாது, அவனை வெளிப்பட பண்ணினார்கள். கர்த்தர் அவனை அடித்ததினால் அவன் தானும் வெளியே பாருங்க போக தீவிரப்பட்டான். அப்போ ராஜாவாகிய உசியா தான் மரண நாள் மட்டும் குஷ்டரோகியாக இருந்து கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளே போகவே முடியாது, வெளியில் புறம்பாக்கப்பட்டான். அவன் ஒரு தனிச்ச வீட்டில் இருந்தான். அதனால் அவனுடைய குமாரராகிய யோதாம் தான் ராஜாவின் அரண்மனை விசாரிப்பெல்லாம் அவன் நியாயம் விசாரிச்சிட்டு இருந்தான். உசியாவின் எல்லா நாட்களிலும் என்ன நடந்தது? உயிரோடு இருந்த நாட்கள்லாம் அவன் தனிமையாக குஷ்டரோகியாக அவன் காணப்பட்டான். அதனால் அவனை மரித்த பிறகு பிதாக்கள் அண்டையில் ராஜாக்களை அடக்கம் பண்ணுகிற இடத்துல அவனை அங்கே அல்லாமல் பக்கத்தில் இருக்க நிலத்தில் அடக்கம் பண்ணினார்கள் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. இந்த அருமையான வேளையிலே
கர்த்தர் நமக்கு ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மகிமையும் அதிகாரத்தையும் நமக்கு கொடுத்துருக்கும்போது நம்ம என்ன செய்யக்கூடாது? மேட்டிமை அடையக்கூடாது. இந்த உசியா ராஜாவுக்கு கர்த்தர் சகலவற்றையும் கொடுத்து ஆசீர்வதித்து அவரை பலப்படுத்தி அவரை உயர்த்தி இருந்தார். ஆனால் அவனோ அதற்கு அவன் தனக்குள்ளே மேட்டிமையாகி மேட்டிமையாகி கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்தான். கர்த்தர் விரும்பாத ஒரு காரியத்தை, தனக்கு இல்லாத ஒரு காரியத்தை, தனக்கு அடங்காத ஒரு காரியத்தை அவன் செய்ய துணிகரம் கொண்டான். அவன் இருதயம் மேட்டிமையானது. அதனால் எனக்கு மேன்மை உண்டாகும்னு நினைக்கிறான். அது ஆசாரியர்கள் எடுத்து சொன்னபோது கூட கோபப்பட்டான். முடிவில் என்ன? அவனுக்கு சாபம் வந்தது. அவனுடைய இருதயத்தை, அவனுடைய நெற்றியிலே சாபம் வந்தது. பிரியமானவர்களே, இந்த அருமையான வேளையிலே நீங்களும் நானும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கும் போது இன்னுமாய் மனத்தாழ்மையோடு அந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க வேண்டுமே தவிர, அதுவே நாம் நன்றாக இருக்கும்போது நமக்கு கேடுண்டாக நம்முடைய இருதயம் மேட்டிமை அடையக்கூடாது. உசியாவின் ராஜாவுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு எச்சரிப்பாக இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போய் மேட்டிமையாகாதபடி தாழ்மையோடு வாழ ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமென். வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே. வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. கிருபை தருகிறார், விருதாவாக்கினேன், அதை நித்தமும் காத்து கொள்வேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, உடைய கிருபை எங்களுக்கு கொடுத்து எங்களை உயர்த்தும் போது ஆண்டவரே, நாங்கள் அதை விருதாவாக்கி விடாதபடி அதை நித்தமும் காத்து கொண்டு மனத்தாழ்மையோடு நடக்க, மேட்டிமையான சிந்தை எங்கள் இருதயத்தில் வராதபடி மனத்தாழ்மையோடு நடக்க நீர் உதவி செய்யுங்க. நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். நேற்றைய பதில், அவருக்காக அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாய் எண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 11. இன்றைய கேள்வி, அப்போஸ்தலனாகிய பவுல் செய்த ஒரு காரியம் என்ன? அதனால் எதை நோக்கி தொடர்கிறேன் என்று கூறுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் செய்த ஒரு காரியம் என்ன? அதனால் எதை நோக்கி தொடர்கிறேன் என்று சொல்லுகிறார்.